ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக யார் ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கி, ஜனங்களுக்கு ஏற்ற போதகன் யார், மக்களுக்கு ஏற்ற பிரசங்கியார் யார் என்று இந்த நாள்ல நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுவோம். யார் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கி? அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் உலக தலைவர்களை லைக் பண்ற காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக உபதேசிக்கிற ஜனங்களை எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுடைய நல்ல வார்த்தையினாலே, அவங்களுடைய நல்ல போதனையினாலே, அவங்களுடைய நல்ல நடக்கையினாலே அவர்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல ஏராளமா இருக்கிறத நான் பார்க்கிறோம். ஆகவே ஒரு பெரிய பெரிய தலைவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் இந்த கடைசி நாட்களில ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். இந்த கடைசி நாட்களில எப்படி இருப்பாங்க ஜனங்க என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகா சொல்லப்படுகிறது. அன்பு தணிந்து போகும், அக்கிரம் மிகுதியாகும், அறிவு பெருத்து போய்விடும், பாவம் பெருத்து போய்விடும், பஞ்சங்கள், கொலைகள், கொள்ளைகள், கொள்ள நோய்கள், விரோதங்கள், யுத்தங்கள், அப்படி சுயநலங்கள், மனிதனை திருடுகிறவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், துரோகிகளாய், இப்படிப்பட்ட காலகட்டத்துல கடைசி நாட்கள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதான் இந்த உலகத்துக்கு யார் ஏற்ற பிரசங்கி, ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கி யார் என்று நீங்கள் கேட்டா நீங்க சொல்லுவீங்க. சில லீடர்களை சொல்லுவீங்க, அல்லது உங்களையே நீங்களே சொல்லிக் கொள்ளுவீங்க, நான் தாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள் சொல்லுகிற வண்ணமாக சில வாக்கியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆனா இந்த நாட்களை நாம் பார்க்கிறோம், வித்தியாசமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னதாக கிறிஸ்டியனிட்டியில நான் பார்த்த காரியம் என்னவென்றால், சபைகளில விசுவாசியாக 30 வருஷத்துக்கு முன்னாடி 88ல 89ல நான் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ குடும்பம், பாரம்பரியமா கிறிஸ்துவ குடும்பம் 88ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போன பொழுது அற்புதமாக கண்ட காட்சிகள் என்னன்னா, பிரசங்கியார் என்ன சொல்றாரோ, போதகர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைப்படிதான் அப்படியே நடக்கும். சபை அப்படி நடக்கும், ஆத்து மக்கள் அப்படி நடப்பாங்க. மக்கள் பயந்து பயந்து வாழுவாங்க. ஆண்டவருக்காக, தேவனுக்காக பயந்து வாழ்வார்கள். ஒருவேளை தேவனுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, சபைக்கு பயப்படுவாங்க, போதகருக்கு பயப்படுவாங்க. உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணீங்க, யுவர் லைஃப் இட் இஸ் சேஞ்ச். நல்ல முடி வெட்டணும், ட்ரெஸ் நல்லா போடணும், இப்படிதான் இருக்கணும் உன்னை அலங்கரிப்புல அப்படின்னு சொன்னா போதகர் அவனமாக சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு ஆகிறது. இன்றைக்கு நீங்க பிரசங்கித்தீங்கன்னா அந்த பிரசங்கத்தை லைஃப் சேஞ்ச் பண்ண மாட்டான், சர்ச்சை சேஞ்ச் பண்ணிப்பான், ஆட்களை சேஞ்ச் பண்ணிப்பான், இடத்தை சேஞ்ச் பண்ணிப்பான். இதுதான் நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேலையில யார் ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கி? இன்னைக்கு அநேக சபைகளில, நிறைய சபைகளில, சில சபைகளில நாம் பார்க்கிறோம், உலகம் முழுவதுமாக சில சபைகளில ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளாக இந்த ஊழியங்கள் நடந்து பெறுகிறத பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்கும். யார் அதிகமாக பணம் இருக்கிறானோ அவனுக்கு முன்னுரிமையா இருப்பார்கள். யார் நல்ல ட்ரெஸ் போடுறானோ, பணக்காரனா இருக்கிற கார்ல வரானோ அவனுக்கு சார், ஏழையா இருக்கிறவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. அதுதான் யாக்கோபு சொன்னார்ல, மினுக்குள்ள வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் போட்டுன்னு வருகிறவன நீ இங்கே உட்காரு, இங்கே வா முதன்மையான இடத்துல என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏழைகள் ஏழையாகவே, பணக்காரர்களாக, ஜாதி பேதங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில சபைகளுக்கு கூட வந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பீடி அடிச்சா போதும், தண்ணி அடிச்சா போதும், சிகரெட் அடிச்சா போதும், உபச்சாரம் பண்ணா போதும், 2 பொண்டாட்டி கட்டினா போதும், வேசித்தனம் பண்ணா போதும், திருடனா போதும், பொய் சொன்னா போதும், எல்லாம் பணம் சம்பாதிக்கிறவனை அவனை கடிந்து கொள்றதே கிடையாது. அவன் என்ன தசமபாகம் கொடுத்துறான், காணி கொடுத்துறான், சபை கட்டடத்துக்கு பணம் கொடுத்துறான், பாஸ்டருக்கு கார் வாங்கி கொடுத்துறான், பாஸ்டருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி பைக் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால என்ன செய்யறது இல்லைன்னா
அவன் பொய் பேசினாலும் திட்ட மாட்டாங்க. அவன் 2 பொண்டாட்டி கட்டினாலும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா பணம் கொடுக்குறான் பார்த்தீங்களா? அதனால பணம் கொடுக்கறதுனால அவன் பதவி இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கும். அவர் சபைக்கு மூப்பனாரா இருப்பாரு. அவர் சபைக்கு ஆலோசனைக்காரரா இருப்பாரு. அவர் ஊழியத்துல பெருசா இருப்பாரு. அவர் எங்கனா பாஸ்டர் போனோம்னா அவர்தான் அவர் கார்ல கூட்டு போவாரு, ஃப்ளைட்ல கூட்டு போவாரு. பார்த்தாக்க நல்லா பணம் கொடுக்குறாரு இல்லையா? அவரு என்னன்னா பண்ணிட்டோம். பீரன் அடிக்கட்டும், பிராந்தி அடிக்கட்டும், வேசித்தனம் பண்ணட்டும், உபச்சாரம் பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும், குடியானா பண்ணட்டும், காசு வட்டி கூட விடட்டும். டபுள் வட்டி, ட்ரிபிள் வட்டி வட்டி விட்டா கூட வட்டிக்காரனா இருந்தா கூட சபையில பணக்காரன் அவன். அதனால அவனுக்கு முதலிடம். உண்மையா இருக்கிற விசுவாசி, உத்தமமா இருக்கிற விசுவாசி, பாவம் செய்யாத விசுவாசி, நேர்மையா இருக்கிற விசுவாசி, அது ஏழை தான் இருக்கும். அதை மதிக்க மாட்டான். அது திரும்பி கூட பார்க்க மாட்டான். என்ன சோத்திரம் சோத்திரம். அவங்க ஐயா சோத்திரையான்னுவாங்க. ஆ ம் டேய் போற காலம்டா இதெல்லாம். அந்த மாதிரிலாம் வாழாதீங்கடா. அவன் சோத்திரம் பண்ண மாட்டான் பணக்காரன். ஐயா தோத்துறையா, ஐயா தோத்துறையா. என்ன நடிப்புடா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஜனங்களை கேட்ட பிரசங்க யாரு? இப்ப அது போல தான் ஆயிற்று பிரசங்க. உங்க சபையிலன்னு கேட்பீங்க நீங்க. எங்க சபையில இல்லைங்க. உங்க சபையில கூட இல்ல. ஆனா சில இடங்கள்ல நான் பார்க்கிறேன். அநேகர் அல்ல, சிலரை தான் சொல்றேன். சிலரை சொல்றேன். கிரேஸ் காஸ்பல், கிருபையின் காலம். இது கிருபையின் காலமா? ஆண்டவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து, நான் போய் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நேர்மை குறித்து, உத்தமத்தை குறித்து உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று இருக்கு. ஆவியானவர் சபையில் அந்நிய பாஷை டப டப டபான்னு பேசுறது. ஆனா வீட்டுக்கு போனாக்கா கெட்ட வார்த்தை, கேடுகட்ட வார்த்தை பேசுறது. ஒரு அம்மா சொல்லுது, ஐயா எங்க வீட்டுக்காரர் சபையில தான் என் தேவதூதன் போற இருக்கிறான். வீட்டுக்கு வந்து பாருங்க பிசாசு மாதிரியா இருக்கிறான். எந்த அளவுல பொய், 24 மணி நேரம் பொய் பேசுறது. நோ, இப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்ற பிரசங்கி இந்த நாட்கள் இருக்கிறாங்க. கட்டுக்கதை சொல்லணும், கதை சொல்லணும், ஜோசியம் சொல்ற மாதிரி கதை சொல்லணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும், பொய் தீர்க்கதரிசனம் சொல்லணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, அவங்கள ஊக்கப்படுத்தணும், ஊக்குவிக்கணும், உருவாக்கணும். அப்படிப்பட்டவளா இருக்கணும். புகை போட்டு டான்ஸ் போடணும், ஜால்ரா போடணும். மூப்பனாருக்கு ஜால்ரா, பணக்காரனுக்கு ஜால்ரா, 2 பொண்டாட்டிக்காரனுக்கு ஜால்ரா, பொய் பேசுறவங்க ஜால்ரா, தண்ணி அடிக்கிறவங்க ஜால்ரா, திருடனுக்கு ஜால்ரா, வட்டி குறவனுக்கு ஜால்ரா. இந்த மாதிரி ஜால்ரா போட்டா ஏற்ற பிரசங்க. அப்பா எங்க பிரசங்க, எங்க பாஸ்டர் எப்படியே கடிந்து கொள்ளுவார். அங்க 2 பொண்டாட்டிக்கார உட்காந்துங்க, நான் அவனுக்கு திட்டுறது. பணம் தாரான் இல்லையா? பணம் தாரான், வட்டி கூடுறான், அந்த பக்கம் உட்காந்துங்கிறான் பாரு, வட்டி கூடுறான், அவனை திட்டுறது. ஏன்னா பணம் கொடுக்கறான். பணக்காரனை தூக்கி வச்சு நான் ஆடுறேன். ஆடு எத்தனை நாளைக்கு ஆடுறிய? எனக்கு அருமையான தேவச்சனமே, கடைசி நாட்கள் இருக்கிறோம். இந்த உலகம், பதவிகள், பணங்கள், ஆஸ்திகள், பாஸ்திகள், இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிடுவோம். பரலோகம் நமக்கு கிடைக்காது. பரலோகத்தை சம்பாதிக்கணும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்தில் அதிகாரியா கத்தர் வைப்பார். உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனை, உண்மையான விசுவாசிய, உண்மையான தேவ பிள்ளைய பரலோகம் எதிர்பார்க்கிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் பொய் உரையாதவர். நம்முடைய ஆண்டவர் உத்தமம் உள்ளவர், நீதி உள்ளவர், நேர்மை உள்ளவர். அவரிடத்துல எந்த ஒரு அநியாயமும் இல்லை. அவர் ஆராதிக்கிற நாம் அப்படிதான் இருக்கும். அவரிடத்துல போகிற நாம் பரிசுத்தமுள்ள ஸ்தலம், பரிசுத்தமுள்ள தேவன். அந்த இடத்துல நாம் எவ்வளவு பரிசுத்தமா போக வேண்டும் என்பதை குறித்து, ஆகியனால்தான் நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்க மனம் திரும்ப, ஆகியனாலதான் ஆண்டவர் சபையை கொடுத்திருக்க மனம் திரும்ப, ஆகியனாலதான் நல்ல கடிந்து கொள்ளுகிற போதைகளை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம்ம மனம் திரும்ப. கடிந்து கொண்டா நமக்கு ஆரோக்கியம் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. வேதத்துல வாசிப்போம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மைக்கா சாப்டர் 2 verse 11. மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் போகிற போக்கின்படியே போய் அபத்தமானதை
உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுவையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் அந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்க பார்த்தா சிரிப்பு வருது, இன்னொரு பக்கம் மனம் குமுறுதல், மன வேதனை உண்டாகிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவில்ல, திராட்சை ரசத்தையும் மதுவையும் மாதுவையும் நீ செய்ய, உனக்கு பரவாயில்ல அப்படின்னு அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் இருந்தால் போதும், இந்த ஜனங்களுக்கு அவனே இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்க. பாவத்தை குறித்து கண்டிக்க கூடாது, கண்டுக்கவே கூடாது. வட்டி குறித்து பிரசங்க கூடாது, பரிசுத்தமாயிரு, பீடி பிடிக்காத, லேடியை பிடிக்காத, மாது மது வேண்டாம், இன்னும் வட்டி கூடாத, உபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, பரிசுத்தமாயிரு, பொய் சொல்லாத என்று பிரசங்கிக்க கூடாது சில சபைகளில். ஏன்? விசுவாசிக்கு காரம் போற இருக்கும், ஏந்து ஓடிடுவான், பிரசங்கம் பண்ணும்போது ஓடிடுவான், இல்லைன்னா அடுத்த சபைக்கு ஓடிடுவான். எத்தனை நாளைக்கு? அடுத்த சபையில கூட 2 நாளைக்கு 3 நாளைக்கு, அதுக்கு அடுத்த நரகம், பின்வாங்கி போயிடுவான். அந்த மாதிரி ஆட்களை சேர்த்து கொண்டு என்கரேஜ் பண்றவங்கள போதகர்ல உங்களுக்கு கூட சொல்லுகிறேன், ஏமாந்து போவீங்க, உங்க ஊழியத்துக்கு கேடா இருக்கும், அது உங்க ஊழியத்துக்கு கூட கேடா இருக்கும். அந்த மாதிரி விசுவாசிகளை சேர்த்து கொண்டீங்க. ஒருத்தன மேல குறை சொல்லி, ஒரு போதகர் மேல குறை சொல்லி உன்னிடத்துல வந்து சேர்கிற அந்த விசுவாசி உன்ன குறை சொல்லாது இருக்குமா? பி கேர்ஃபுல். அந்த ஊழிக்காரனை குறை சொல்லி சபைக்கு, இந்த சபைக்கு வந்த விசுவாசியே, நீ இந்த ஊழிக்காரனையும் குறை சொல்ற காலம் வரும், உன்னையும் குறை சொல்ற காலம் வரும், இன்னொரு சபைக்கு போற நேரம் வரும், அன்னைக்கு உன்னையும் சொல்லிட்டு போவான். 3 சபை மாறினான்னாக்கா அதுக்கு அடுத்தது 30 சபையை மாறுவான், அதுக்கு அடுத்தது நரகம்தான். இருக்கிற இடத்துல அவன் நிலைத்து இருக்க விட்டான். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, இந்த நாளில் கூட சேஷவிதமாக யார் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கி, யார் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்கி? எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 30, 31 பாருங்களேன். திகைத்து திடுக்கிடத்தக்கதா காரியங்கள் தேசத்துல நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமா இருக்கிறது, ஆனாலும் முடிவில் என்ன செய்வீர்கள்? கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னா பிரியமா இருக்கிறது. மகளே மகனே, நீ வீடு வாங்குவாய், பிளைன் உன் வீட்டு பக்கம் நிற்கும், காரு நிற்கும், கல்யாணம் பண்ணுவாய், வீடு கட்டுவாய், வெளிநாட்டுக்கு போவாய், கர்த்தர் பேசுகிறார் மகனே, அவள்தான் பிரியமா உட்காருவான். டேய், பீடிய விடு, சிகரெட் விடு, பரிசுத்தமாரு, நீதியாயிரு, நேர்மையாரு, அக்கிரமம் செய்யாத, பாவத்துல மனம் திரும்பு. அட போயா, அந்த ஆள் அத்தையே சொல்றான் அப்படின்னு ஓடி போடுவான். எப்படி இருக்கான்னு பாருங்க உலகத்துல. அவனுக்கு ஏற்ற போல ஜால்ரா போடணும் சபைகளில், பப்ளிக் மீட்டிங்லயும் சரி, சபையிலும் சரி. கடிந்து கொள்ளக்கூடாது. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ வாளாக்காம தலையாக்கப்படுவாய், நீ கீழாகாம மேலாகுவாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், கர்த்தருடைய மேன்மைப்பா, உன் குடும்பம் முழுவதும் அமெரிக்காவில் போய் வீடு வாங்குவீர்கள், பெரிய பிசினஸ் பண்ணுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறான், அவன் தான் அவனுக்கு ஏற்றவனா இருப்பானா. மனம் திரும்பு. பிடிக்காது ஜனங்களுக்கு. பொய் தீர்க்கிறது சொல்றது, பொய் போதகம் பண்றது, ஜனங்களுக்கு ஏற்றவர்களா இருப்பாங்களாம் பாருங்க. ஆகவே எனக்கு அருமையானவில்லை, முடிவில் என்ன பண்ணுவீர்கள்? முடிவில் என்ன நடக்கலனாக்கா உன் வாழ்க்கையில அந்த பாவத்தை என்கரேஜ் பண்ணி, அந்த பாவத்தில் உனக்கு வியாதியோ துக்கமோ போராட்டமோ ஏதோ கண்ணீர் தடைகளோ வியாதிகளோ ஏதோ ஒன்று வந்து விட்டால் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? முடிவில் என்ன செய்வீங்க? மனம் திரும்ப. எச்சரிக்கை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்த பொழுது தேவனை பற்றி சாட்சி சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனா வரவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவிலே அறியப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். உங்களிடத்துல நான்
சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடு அது அவரை அறிவிக்க வரல. நான் எப்படி வந்தேன்னால், இயேசு கிறிஸ்துவே அன்றி மற்றவே வண்ணமாக நான் உங்களுக்கு சொல்ல வரவில்லை. சிலுவையில் அறிந்த அவரை தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வந்தேன். இன்னொரு வார்த்தையில சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறபடினாலே தேவனுக்கு முன்பாக நாங்கள் மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம். சொல்றாரு அப்போஸ்தலன் பவுலானவர் பரிசுத்த ஆவியினால நாங்கள் தந்திரமா போதிக்கலது, தந்திரமான வசனத்தை சொல்றது இல்லை, தேவ வசனத்தை புரட்டுறது இல்லை, சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் விதிக்கிறது இல்லை. நாங்கள் எப்படி செய்யணும்னா எங்கள் மனசாட்சி பிரகாரம், உங்களுடைய மனசாட்சி பிரகாரம் நாங்கள் நேர்மையா ஊழியம் செய்கிறோம், உத்தமமா ஊழியம் செய்கிறோம், உண்மையா ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கு மகிமையா இருக்கிறோம். தந்திரமான வார்த்தைகள், அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை எடுத்து போதிப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற பிரசங்கியா எடுத்து பிரசங்கிப்பாங்க. நாங்க அப்படி அல்ல. தேவனுக்கு மகிமையாக, நீங்கள் மனம் திரும்புதல் கேட்ட வண்ணமாக ஆண்டவருடைய மகிமைக்கு பாத்திரவான்களாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கும் ஏதுவாயிருக்கிற கட்டு கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளிடும் பொருட்டு கட்டு கதைகள் பேசுனா, கட்டு கதைங்க தான். நரகம் போயிட்டு வந்தேன், பரலோகம் போயிட்டு வந்தேன், ஊருக்கு போயிட்டு வந்தேன், பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார், வெளிநாட்டுல அமெரிக்காவில் பாத்ரூம்ல இருக்கும்போது பேசினார், அப்படியாக ரூம்ல இருக்கும் பொழுது என் காலை அமைக்க கொண்டு இருந்தார், அப்படியாக நான் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது என் முன்னாடி வந்தார், தோன்றினார். ஏன் அப்படியெல்லாம்? ஏன் வசனத்தை, வேத சத்தியம், சத்தியத்தை சொல்லுவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். கட்டு கதைகள், பொய்யான வார்த்தைகள், கெழுவிகள் பேச்சுகள், அநியாயமான வார்த்தைகள், நோ, நெவர். பரலோகம் ஒத்துக்கொள்ளாது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூட பாருங்களேன். 4:7. சீர்கேடும் கெழுவிகள் பேச்சும் இருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கட்டு கதைங்க, கதை கேட்கறது, சினிமா பாட்டு பாடுறது, சினிமா பாட்டுல டான்ஸ் போடுறது, சினிமா பாட்டு வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துறது, இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். அந்த கவிதைகள் இருக்கிறது ஏதோ ஒண்ணு எப்போ ஞாபகப்படுத்தலாம். பட் ஆனா அதுவே காமெடியாக, சினிமாவாக, பாடலாக பாடி ஜனங்களை நான் மோட்டிவேஷன் பண்றேன், அத்தை பண்றேன், இத்தை பண்றேன்னு சொல்லி போட்டு ஆண்டவர் நாமத்தை தூசிக்க கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்களேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28-29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தும் பொழுது அவர் வேத பாரகர் போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் அநேக இடங்களில மனம் திரும்பி பாவத்தை விடு, நரகத்துக்கு போவாத, நித்திய ஜீவனுக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொண்டு அநேக இடத்துல பிரசங்கித்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்களாம். இன்றைக்கு அநேகருக்கு சோப்பு போடுற மாதிரி உபதேசம். கொரோனாவும் மனைவியும் ஒண்ணுன்னு சொன்னாங்க ஒருத்தர். என்னன்னு கேட்டாக்கா, சோப்பும் பொண்டாட்டியும் ஒன்னா. அவன் ஜோக் ஏதோ சொன்னான்னு வச்சுங்களா. என்னன்னு கேட்டாக்கா, சோப்பு தேய்ச்சினே இருக்கணும், அந்த மாதிரி சோப்பு போட்டுட்டே இருந்தாக்கா மனைவி கூட சைலண்டா இருப்பாங்களாம் பாருங்க. சோப் போடுறது சொல்லுவாங்களா, சோப் போடுறது, என்னடா ஜாலரா போடுறியா அப்படின்னு வாங்களா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆகவே கடிந்து கொள்றது, கொரோனா வந்தா சோப் போட்டு நடக்கணும் இல்லையா, அந்த மாதிரி சோப் போடுறது, ஜாலரா போடுறது, அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. ஆகவே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 19-20 வாக்கியத்துல அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ஆண்டவர் செஞ்ச காரியங்களை பாருங்களேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 19-20
மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுவாயாக. பாவம் செய்த ஒரு விசுவாசியானாலும் யாரானாலும் கடிந்து கொள்ள வேண்டும். சபைக்கு முன்பாக மற்றவர்கள் முன்பாக பயம் உண்டாகும்படி அவர்களை புத்தி சொல்லணும். நீ பீடி அடிக்காத, வட்டி வாங்காத, பொய் பேசாத, திருடாத, களவு செய்யாத, அடிக்காத, குடிக்காத, உபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, ஊதாரித்தனமா நடக்காத, சோம்பேறித்தனமா இருக்காத, கடிந்து கொண்டு புத்தி சொல்லி அவனை திருத்தி சமுதாயத்துல நல்லவனாக, சபைக்கு சாட்சியாக, பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாக உருவாக்குவதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, ஒரு லீடருடைய வேலை. அவங்க செய்கிற காரியத்துக்கெல்லாம், பேசுற பொய்க்கெல்லாம் சிங்கு சாங்க ஜால்ரா போடுறது அல்ல. கொஞ்ச காலம் தான் ஜால்ரா போட்டா அவனுங்களாண்ட வாங்கி சாப்பிட முடியும். எவ்வளவு காலம் வாங்கி சாப்பிடுவேன்? அப்புறம் சொல்லுவான், பிச்சைக்கார போய் என்னன்னு வந்து சாப்பிட்றான். அந்த மாதிரிலாம் இருக்கான். தவறு தவறு. ஜால்ரா போட்டு நம்ம வாழக்கூடாது, அது நல்லதல்ல. ஆகவே கலாத்தியர் 1:10 பவுலானவர் சொல்லார், நான் யாரை நாடி போதிக்கிறேன், நான் யாருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இப்படியாக நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்த நான் இருப்பேன், பிரியப்படுத்த பார்ப்பேன் என்றால் நான் இன்னும் மனுஷரை நான் பிரியப்படுத்துகிறவனா இருக்கிறபடினால் நான் கிறிஸ்துவன் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனுக்காக போதித்தா கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் அல்ல. அப்போஸ்தலர் 6 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிறது ஒரு நாளும் கூடாதே என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, யார் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்க என்றால், பாவம் செய்கிறவனுக்கு என்கரேஜ் பண்றது, ஊக்கப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது. பரவாயில்ல பிரதர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, காணிக்கு வாங்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறது, அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. சில பாஸ்டர்ஸுங்க, சில ஊழியக்காரங்க அவன் காணிக்க கூட தொட மாட்டாங்க, எடுத்துன்னு போவன் காணிக்கன்னுவாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா நான் சர்ச்சுக்கு எவ்வளோ தசமபாகம் கொடுக்குறேன், எங்க பாஸ்டர் கை நீட்டி வாங்கினது இல்லை. ஏன்? நான் தவறு செய்கிறேன்னு சொல்லி நினைச்சு அங்க வச்சுட்டு போய் இல்லை போன எடுத்துன்னு போடான்னு சொல்லுவாரு. பயம் எங்க பாஸ்டர் பார்த்தா. சில பாஸ்டருங்க திருவிருந்து தர மாட்டாங்க. இந்த சபைக்கு வரலையா, காணிக்க தரலையா, திருவிருந்து தர மாட்டேன், போகலையா போகலையான்னு சொல்லி துரத்துவோம். அந்த ஊழியக்காரங்க நிச்சயமாகவே சலிட், காணிக்க வாங்க மாட்டாங்க, திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. ஓ நில்லு, ஏந்து நில்லு, அங்க நில்லு, இல்லை வாஸ்பீடி கர்நாடக பக்கம் நில்லு, ஓ அடுத்த வாரம் இல்லைன்னு அடுத்த மாசம். அவன் பயந்து நடுங்கி கொண்டு வருவான் அந்த சபைக்கு. அவன் என்ன செஞ்சுட்டு வந்தாலும் ஒத்துழைக்க கூடாது. 8 பேர் இருந்தா போதும், காக்கப்பட்டா போதும், நோவா குடும்பத்தை போல. தெருள கூட்டம் வேணும் நமக்கு, தெருள பணம் வேணும், தெருள ஆஸ்தி வேணும், அதல்ல. இவ்வளோ சம்பாதித்த வான்னு சொல்ல மாட்டார். உத்தம உண்மையான ஊழியக்காரனை வெல்கம் என்று சொல்லி வெல்கம் பண்ணுவார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:2 தீமோத்தேயு 3 வசனம் 16-17 வேத வாக்கியங்கள் இவைக்காக தான் எழுதப்பட்டது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷனும் தேர்னினாகவும் எந்த நற்கிரியை செய்யத்தக்க தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கணித கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் புரோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அதுதான் வசனம். பைபிள் இட் இஸ் பைபிள் ஜால்ரா போறதுக்காக அல்ல, நம்ம திருத்துவதற்காக, நம்ம திருந்தி வாழ்வதற்காக, நம்ம லைஃப் சேஞ்ச் பண்றதுக்காக, பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனா மாற்றுவதற்காக தான் அந்த பைபிள். அந்த அளவுல பைபிள். எனக்கு நிறைய பேர் ஏடிஎம் மாரியே யூஸ் பண்ணிக்கிறான் பைபிளை. வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கிறதா, அது அப்படியே பிடிச்சிக்கிறதா, அந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னீங்களா, ஆசீர்வதிங்க, மற்ற பாவம் செய்யாது என்று கடிந்து கொள்ளுகிற வசனம் எல்லாம் யாருக்கு? அது நமக்கு அல்ல. சீக்கிரமா 2 பேதுரு புஸ்தகம் 1 2 பேதுரு 1
19, 20 ஆகிய வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் பாருங்க அந்த வார்த்தை கூட. இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுது? 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19, 20. உறுதியான தீர்க்கதரிசி வசனம் நமக்கு அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது வெடிந்து வெடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற விளக்க போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேத வாக்கியங்கள் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதான் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால ஏவப்பட்டு பேசினார்கள், எழுதினார்கள். தேவனுடைய வேத வசனம் நமக்கு அருளப்பட்டு இருக்கிற நாம திருந்துவதற்காக தான், நாம திருந்தி வாழ்வதற்காக தான். ஆகையினாலதான் பைபிளை டெய்லியும் படிக்கணும், பைபிளை டெய்லியும் கேட்கணும் வார்த்தைகள். அதை கடிந்து கொள்ளுதலுக்கு நம்முடைய செவியை சாய்க்கணும். சமுதாயத்தில் நம்ம திருந்துவோம், நம்ம பிள்ளைகள் திருந்துவாங்க, நம்ம சந்ததிகள் திருந்துவாங்க. அநேகர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையில யார் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்க நல்ல ஆசீர்வாதத்தை குறித்து என்கரேஜ் பண்ணி உங்களை அந்த பாவத்துல உங்களை ஊக்குவிக்கிறவங்கள நீங்க அதிகமா நாடாதீங்க. உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லி உங்களை திருத்துகிற ஊழியக்காரனை பின்பற்று. அது நியாயம், நல்லது. சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதம் 5ஆம் வசனத்துல நீதிமான் என்னை தயவா குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னை போல இருக்கும், அது என் தலை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டிலும் நான் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை குட்டட்டும், நீதிமான் என்னை திட்டட்டும், நீதிமான் என்னை கண்டிக்கட்டும், நீதிமான் என்னை உணர்த்தட்டும், நீதிமான் என்னை கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணட்டும். இந்த வார்த்தைகளை கொண்டு என்னை திருத்தட்டும், அது எனக்கு நல்லா இருக்கும். என் தலைக்கு எண்ணெய் பூசினது போல இருக்கும். ஏன் சொல்லுங்க? எண்ணெய் தலைக்கு வைத்தீங்களா கண்ணு நல்லா தெரியும், உங்களை சரீரத்துக்கு நல்லா இருக்கும், உங்க சரீரம் சிரமம் நல்லா இருக்கும், உங்களுடைய அந்த முகம் மலர்ச்சி, அதோடு கூட முடி கொட்டாது, அழகா இருக்கும். எண்ணெய் அந்த அளவுல ஆரோக்கியம். எண்ணெய் பாருங்க, சாப்பாடெல்லாம் செய்யற வார்த்தை அந்த சாப்பாடு செய்ய அத்தனைக்கும் எண்ணெய் தேவைப்படும். ஆகையினால அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். ஆரோக்கியம், கடிந்து கொள்ளுதல் ஆரோக்கியம், கட்டளைய விளக்கு வேதமே வெளிச்சம், போதக சுற்றியே ஜீவ வழி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்படுது. ஆகையினால கடிந்து கொள்ளுதல் நல்லது. கடிந்து கொள்ளுகிற சபைக்கு போங்க, கண்டிக்கிற சபைக்கு போங்க, பாவத்தை குறித்து பேசுகிற சபைக்கு போங்க, அந்த ஊழியக்காரர்களை நம்புங்க, அவளை பின்பற்றுங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்க வாழ்க்கை சீர்திருத்தப்படும். நீங்க பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் தேவனுக்கு மகிமையாக வாழ்வீர்கள். யார் அந்த ஜனங்களுக்கு ஏற்ற பிரசங்க என்றால், இன்றைக்கு பாவம் செய்கிற மனிதர்களுக்கு, பாவத்துல இருக்கிற ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு அதற்கு கடிந்து கொள்ளாமல் அவங்களை என்கரேஜ் பண்ணுகிற ஊழியக்காரர்கள் ஏற்றவர்களா இருக்காங்க. கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவர்கள், ஐயோ எப்பொழுது அவர் என்னை கடிந்து கொள்வார். அது ஜீவ வழி, ஜீவ ஆசீர்வாதம், ஜீவ நன்மை, ஜீவனுள்ள பரலோகம். உனக்கு எது வேணும் சூஸ் பண்ணிக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பாகத்துல சந்திக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். God bless you all. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.